ஏதாவது ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸ் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். யாருக்கு ஆபத்து வரும்? அவர் பேச வைங்க, நீங்க பேசுங்கன்னு நீங்க சொல்றது உங்களுக்கும் ஒரு ஆபத்து நான் சொல்ல வரேன். அவர் ஒரு விஷயம் திமுகவை குறித்து பேசிட்டாருன்னா உலகம் முழுவதும் வைரல் ஆகும். இப்ப சிக்குறது திமுக தான் சிக்கும், அதிமுக தான் சிக்கும். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. நீங்க அவரே சொல்லிட்டார்ல, முதல்வர் எந்த கருத்தா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதற்கு சாட்சி உதயநிதியுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்திலே அதை எடுத்துக்கோங்கன்னு சபாநாயகர்கிட்ட சொன்னது விஜய் அவர்கள். லைவ் கொண்டு வந்து அவங்களுக்காக தானே, அவங்க தானே கேட்டாங்க. லைவ் வந்தனால தான் வெளிச்சத்துக்கு வருது. லைவ் கொடுக்கலன்னு எடப்பாடி எத்தனை முறை வந்து பிரஸ் மீட் சந்திச்சாரு? என்ன லாஜிக்ல நீங்க அரசியல் பேசுறீங்கன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே வெளி வந்துருச்சு கிறிஸ்டி, எல்லாமே வெளி வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு எல்லாமே நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் திமுக ஆட்சி காலங்கள்ல கனிம வளங்களுக்காக நடந்த கொலைகளும் கொள்ளைகளும் முறைகேடுகளும் இப்ப நடக்கலன்றீங்களா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், என்ன கொள்கையின் அடிப்படையில் சீமான செந்தமிழன் சண்டாளன் கருணாநிதி, திருட்டு ரயிலில் ஓடி வந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் எல்லா மேடைகளும் இழிவாக பேசியவர்கள் இவர்களுடைய யூடியூப்ல வரதை எடுத்து கலைஞர் செய்திகளை போடுறீங்க. இப்ப மேடையிலே வெளிப்படையா புகழ்றீங்க அப்படின்னா என்ன இது நட்பு? டெண்டர் கொண்டு வந்ததே கருணாநிதி தான், தெரியும்ல. நீ போட்டுறலாம் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச. அதெல்லாம் நம்ம டெண்டர்ன்ற விஷயத்தை கொண்டு வந்தது உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். கொடியேற்ற காரணமே. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நம்ம குறையதுக்கு சொல்லலையே. அப்புறம் ஏன் உங்களுக்கு அவசரம்? இல்ல எதிர்கட்சி பண்ணுதா? நான் என்ன கேட்கறேன், ஏன் அவசரம்னு கேட்கறேன். ஏன் அவசரம்? திமுக அந்த முயற்சியில இருக்கான்னு நான் கேட்கிறேன். அடுத்த ஆட்சியை பிடிக்க போறோன்ற அந்த முயற்சி இருக்காருல்ல, நாம் தமிழர் கட்சி வர போறீங்களா? அதெல்லாம் முடிச்சிருவோம். அவரு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. விசித்திர தலைவரா சரித்திர தலைவர் ஒருத்தர் உருவாயிருக்காரு. யாரு? செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டு நவீன காலத்து அரசியல்வாதி, நவீன காலத்து தலைவர், மறந்துட்டேன், நவீன தலைவர் அவரு. இன்னைக்கு கூட ஜென்சி கிட் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து கட்டி ஆள்றாருன்னு சொல்லிட்டு இதை வந்து நாம் தமிழர் கட்சியில சொல்லியிருந்தா கூட நான் வந்து ஓகே அவர் வந்து புகழ்றாருன்னு சொல்லியிருப்பேன். திமுகவில் இருக்கக்கூடிய பரந்தாமன் அவர்கள் பேசுறாரு. முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன், முன்னாள் எம்எல்ஏ அறிவாலய பரந்தாமன். எஸ், அவர் வந்துட்டு சொல்றாரு செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் திமுக மேடைகள்ல சரி திமுக காரங்கள்ட்ட இருந்து சீமான் அவர்கள் இப்படி ஒரு கிரெடிட் நான் பார்த்ததே கிடையாது. என்ன நடந்துகிட்டு இருக்கு தாசன்னா அப்படின்ற மாதிரி. இல்லை இப்போ நீங்கள் நான் ஆரம்பத்தில் நம்ம விசிகாவை பற்றி பேசியிருந்தோம்ல, அப்போ அந்த கூட்டணிகள் மாறுது இல்லை. இப்போ நாம் தமிழர் கூட்டணி திமுகவுக்கு போகுதா, இல்லை மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்பு நிலையில இருக்காங்களாங்கிற சந்தேகம் வருது. எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க அவரை புகழ்றீங்க? எந்த அடிப்படையில் புகழ்றீங்க? நான் ஒரு சில எவிடன்ஸ் தரேன். 24 சட்டமன்ற தேர்தல், சரி நாடாளுமன்ற 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல், ரெண்டுலையுமே நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பரப்புரை செய்யறாரு. ஒரு எல்இடி வச்சுட்டு ரிமோட்டை போட்டு அமுத்திட்டு பாரு, தெரியுமா? இது போயிருச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்திகளாக வருது. இதை ஃபேக் செக்னு திமுக ஆட்சி காலத்துல ஃபேக் செக்னு இருந்துச்சு, இப்ப நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா, இந்த நிறுவனத்திற்கான வேலை என்னன்னா தமிழ்நாடு அரசை குறித்தும் தமிழ்நாடு திட்டங்களை குறித்தும் ஃபேக்காக தவறுதலாக தவறான செய்திகள் வந்து இது உண்மை செய்தின்னு கண்டறியுது. அந்த நிறுவனத்தில் தலைவராக இருந்தவர், அவருக்கு சொந்தமான சில சேனல்கள் இருக்கு. சில சேனல்கள் திமுகவுடைய ரொம்ப அபிவிருத்தியான சேனல்கள்லாம் இருக்கு. இந்த சேனல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா 24 சீமான் உருட்டியதுன்னு போடுறாங்க, 26 சீமான் உருட்டியதுன்னு போறாங்க. 26 இப்ப நடந்த தேர்தலுங்க. சீமான் உருட்டியதுன்னா எவிடன்ஸ் தரேன், எவிடன்ஸ் இல்லாம பேச எவிடன்ஸ் தரேன், நீங்க இந்த வீடியோல ஓரமா போடுங்க. அந்த சேனல்ல முழுக்க சீமான் பேசுனது எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சீமான் பேசுறது அனைத்தும் உருட்டுன்னு சொல்லி அந்த சேனல்ல போட்டிருக்காங்க. திமுக ஆதரவு சேனல்ல அவர் ஒரு ஃபேக் செக் தலைவராகவும் இருந்தார். அந்த தலைவருக்கு மிக நெருக்கமான சேனல் தான் அது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எப்ப 26 சட்டசபையில பேசுறாரு, சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை. 26 சட்டசபைக்கு முன்னாடி 5 வருஷம் திமுக தான் இருந்திருக்கு. திமுகவுடைய எல்லா நலத்திட்டங்களையும் பொய் என்று பரப்பியவர்னு சொல்லி நீங்க தான் முத்திரை கொடுத்திருக்கீங்க. பொய்யான ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு உங்களை பத்தி அவர் பொய்யா உருட்டிட்டு இருக்காரு. இப்ப 2 பேரும் சொல்வதில் எது உண்மை எது பொய்? அப்பேற்பட்ட தலைவரை நீங்க நவீன தலைவர்னு எந்த இடத்துல இருந்து பரந்தாமன் புகழ்றாரு? இல்ல பரந்தாமன் நாம் தமிழருக்கு போறாரா? செந்தமிழன் சீமான் அதான் சொல்றேன், பரந்தாமன் நாம் தமிழருக்கு போறாரா? இல்லைங்க, ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. கொள்கை எதுக்கு? கொள்கைனா என்ன? கொள்கை இப்படி போட நீங்க இருக்கணும். கொள்கை இந்த தேர்தலும் முறியடிஞ்சிச்சு. என்ன கொள்கையின் அடிப்படையில் சீமான செந்தமிழன் நீங்க சொன்னீங்க? சண்டாளன் கருணாநிதி, திருட்டு ரயிலில் ஓடி வந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் எல்லா மேடைகளும் இழிவாக பேசியவர்கள் இவர்களுடைய யூடியூப்ல வரதை எடுத்து கலைஞர் செய்திகளை போடுறீங்க. இப்ப மேடையிலே வெளிப்படையா புகழ்றீங்க அப்படின்னா என்ன இது நட்பு? இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியுமே பெருசா திமுக நீங்க ஏன், நான் என்ன கேட்கிறேன், உங்க கொள்கை தலைவர் அவரு இல்ல உங்க கட்சி தலைவரா? உங்களுக்கு என்ன கோபம் வருது?
இதுதாங்க திமுக தோல்விக்கே காரணம். அவங்களுக்கு புரியுதா? தாய்மாமா சீர்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். இதுதாங்க திமுக தோல்விக்கே காரணம். கொள்கை பிடிப்ப உங்கள்கிட்ட இல்லையே. நீங்க மத்தவங்க கொள்கையை பத்தி நீங்க குறை சொல்றீங்க. உங்கள்கிட்ட முதல் கொள்கை பிடிப்பு இருக்கா? பெரியார், அண்ணா, முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கொள்கைகள் இருக்கா? இல்லை சீமான் அவர்கள் அந்த கொள்கையை பற்றி நான் சொல்றேன். நான் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி இருக்காரு, மாற்று கருத்தே கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் உதவி இருக்கிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. நீங்க உதவாத விஷயங்களை சீமான் புறக்கணிச்சாருன்னா பரவாயில்ல, உதவுங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த உங்க தலைவரை பற்றி பாராட்டியிருக்காரா? உங்க தலைவர் திருட்டு ரயில்ல வந்தவர்னு எல்லா மேடையிலும் பதிவு செஞ்சவரே அவர் தான். அவர் இப்ப நவீன தேசிய தமிழ் தேசியவாதியா? திராவிடம் தான் அழிச்சதுன்னாரு தமிழ்நாட்டை. இந்த பிராமண கடப்பாறை எடுத்து நான் திராவிடத்தை ஒழிப்பன்னு இடிச்சேன்னு இவர் தான் சொன்னாரு. இவர் எப்படி இப்ப நவீன தேசியம்? என்ன அரசியல் பிரச்சனைங்க? யாரை ஏமாத்துறீங்க? திமுக காரங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க திமுகவுடைய அந்த ரத்தத்திலேயே கலந்துருக்கும்ல அந்த கொள்கை. நான் செத்தாலும் திமுக அவனே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. உடன்பிறப்புகளை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஊபிச ஏன் ஏமாத்துறீங்க? எப்படி எந்த கொள்கையின் அடிப்படையில் இப்போ அவர் உங்களுக்கு நல்ல தலைவரானாரு? எந்த கொள்கையின் அடிப்படையில? உங்களை விமர்சிச்சவருங்க, உங்கள் அடிப்படைவாத கொள்கையை விமர்சிச்சவர் எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? எப்படி அரசியல் பார்த்தீங்களா? மக்களை முட்டாளாக்குவது எப்படி? மக்கள் நீங்க முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இடுபோன கார்த்திக் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு. ஆமா, தட்டுவாரு. எங்க தலைவரை பத்தி நாங்க பேசல, நீங்க பேசுறீங்க. அது பாருங்க, நாம் தமிழர் கட்சியை புகழ்ந்த திமுக நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ முக்கிய புள்ளி இப்ப அவர் தான் போர்படை தளபதி. எனக்கு ஆமா, அறிவாலயத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடியவர் அவர் தான். தொடர்ந்து இல்ல எனக்கு புரியல ஆக்சுவலி இவ்வளவு நாட்கள் இவங்க அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ புதுசா வந்த கட்சிகள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள், இப்ப நீங்க கேட்கிற கேள்வியே பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட கேட்கும்போது பதில் இல்லை என்கிட்ட. இப்போ ஒரு காலேஜ் இருக்குங்க, அந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜூனியரு சீனியராக இருக்கிறவங்க அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த காலேஜ் புகழ் பெற்றதாக இருக்கும். தொடர்ந்து இந்த 4 வருஷம் அவங்க படித்து முடிச்சோன்னா ஜூனியருக்கு சொல்லிக் கொடுத்து தான் போவாங்க. ஓகே, எந்த சீனியரும் நான் கப்பு ஜெயிச்சிட்டேன் போதுண்டா அப்படின்னு யாரும் போக மாட்டான். ஏன்னா அந்த காலேஜோட பேர் இன்னும் மேலோங்கணும். எப்போனாலும் அந்த காலேஜ் அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த காலேஜ் நம்பர் 1 சீனியர்கள் ஜூனியர்கள் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம படித்த காலேஜ் அப்படின்னு. ஆமாம், அப்படி நீங்கள் இங்கே ஏதாவது சொல்கிறீங்களா அறிவுரை? அப்படி சொல்றவங்களையும் உனக்கு என்ன வேலை, அவனுக்கு எப்படியாவது நாசமா போட்டுன்னு திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் வீடியோ போடுறாங்க. நீ ஏன்டா வந்தேன்னு கேக்குறாங்க. அதுதான் கேக்குறாங்க. ஏன் இது என்னங்க பேசுறீங்க நீங்க? எனக்கு புரியல. அப்ப மக்கள் நலன்லாம் உங்களை இங்க தாவேக அரசுலாம் விட்டுருங்க, அதிமுக அரசுலாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுத்துருக்காங்களா 25 ஆண்டுகள்? அப்ப அந்த மக்களுக்கு நீங்க நன்றி விசுவாசமோட இருக்கீங்களா? தாவேக தவறு செய்ததுன்னா சுட்டி காட்டணும்ல. தாவேக மேல ஏன் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். தவறுங்க, இதை இந்த அடிப்படையில் செய்யுங்க. நீங்க சொல்லாததை முதல்வர் அவர்கள் ஏத்துக்கொள்ளாம இருக்காரா? நீங்க அவரே சொல்லிட்டார்ல, முதல்வர் எந்த கருத்தா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதற்கு சாட்சி உதயநிதியுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்திலே அதை எடுத்துக்கோங்கன்னு சபாநாயகர்கிட்ட சொன்னது விஜய் அவர்கள். லைவ் கொண்டு வந்து அவங்களுக்காக தானே, அவங்க தானே கேட்டாங்க. லைவ் வந்தனால தான் வெளிச்சத்துக்கு வருது. உங்க ஆட்சி காலங்களில் எங்க லைவ் கொடுத்தீங்க? லைவ் கொடுக்கலன்னு எடப்பாடி எத்தனை முறை வந்து பிரஸ் மீட் சந்திச்சாரு? நான் பேசுறதே காமிக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. நீங்களாவது காமிங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு பக்கத்தை மட்டும் தானே காமிச்சிங்க, காமிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். கேட்பாங்கல்ல மக்கள் கேட்பாங்களா? அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். இன்னைக்கு லைவ் வந்தனாலதான் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக இருக்கு. இன்னைக்கு லைவ் வந்ததுனாலதான் இவ்வளவு மக்களும் இன்னும் லைவ் பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மக்கள்லாம் பார்க்காமலே இத்தனை ஊடகங்களும் லைவ் போடுவோம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஓடுதுங்க. எல்லா ஊடகத்திலையும் முன்னாடி ஒரு ஆள் லைவ் பார்த்து தான் உட்காந்துருக்கான். ஏன்னா மக்கள் பாக்குறாங்க. சீரியலே கிடையாது, 10K வாட்சிங் இருக்குது. 10,000 பேர் உட்கார்ந்தே உலகம் முழுவதும் சட்டசபையை பாக்குறாங்க. அப்படின்னா அந்த மாற்றத்தை இந்த சட்டசபை இளைஞர்கள் பாக்குறாருன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து விஜய் அவர்கள். நான் எனக்கு சிம்பிளான கேள்வி, அவன் தற்கொலைன்னு சொல்றீங்க, ரைட்டு, விஜய் வந்து ஏமாத்திட்டாரு தற்கொலைன்னு. இந்த இளைஞர்கள் எல்லாம் 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்கல்ல, இந்த இளைஞர்கள்லாம் ஏன் ஏமாற விட்டீங்கன்னு நான் கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லிருக்கேன் அவங்கள்ட்ட. அந்த இளைஞர்கள் விஜயை நம்பி ஏமாறுவதற்கு யார் வழிவகை விட்டா, யார் வழிவகை செஞ்சீங்க சொல்லுங்க. அதுக்கு பதில் இருக்கா? உங்க தலைவர்களுடைய படம் வந்தா நீங்க கொண்டாடுவீங்க. ஃபர்ஸ்ட் நாளே வந்து கால் பண்ணி பேசக்கூடிய சூழல்லாம் வரும். நல்ல படங்கள்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் சரி, இவர்கள் வந்துட்டா சினிமாக்காரங்க. என்ன லாஜிக்ல நீங்க அரசியல் பேசுறீங்கன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே வெளிவந்துருச்சு கிறிஸ்டி, எல்லாமே வெளிவந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு எல்லாமே நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் உங்கள்ட்ட பதில் இல்லை. சட்டசபையில கேள்வி கூத்தாக நீங்க விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அதே போல ஆதவ அர்ஜுனன் போன்றவர்கள்லாம் பேசுறாங்க. தாவேகா இந்த இடத்துல வந்து நீங்க மட்டும் பேசாம இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் பேச விடுங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. ஆமா, அது வந்து எடுபடாது. நீண்ட காலத்திற்கு தாவேகாவுக்கும் எடுபடாது. ஸோ அதெல்லாம் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அதெல்லாம் எல்லாருமே பேசினாதான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாரும் அந்தந்த துறையை சார்ந்த அந்த அமைச்சர்கள் பதில் சொன்னாதான் மற்ற திமுக அதிமுகவுக்கும் புரியும். ஸோ அதெல்லாம் தாவேகா வருங்காலங்களில் சரி பண்ணிக்கணும். ஏன்னா துறை ரீதியா பேச, ஆமா, பேச வாய்ப்பு கொடுக்கணும்.
வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் எல்லாமே பேசுகிறாங்க, நல்லா தெளிவாக தான் பேசுகிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஆதவுக்கும் நிர்மலுக்கும் கிடையாது. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வார்கள், பதிலடி கொடுப்பார்கள். அப்போ தான் அரசியல் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நேர்மையாக போகக்கூடிய சூழல் ஏற்படும் தாவேக்காவும். ஆனால் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் நேற்று கூட இந்த ரவுண்ட் டேபிள் போனதை பார்த்தோம், இந்தியா டுடே ஓப்பனிங் பார்த்தோம். ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ ஸ்பீக் லவுட் அப்படின்னு போட்டு ஒரு சொல்லியிருந்தாரு, எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ இது என்னன்னா, தொடர்ந்து விமர்சனமாக வைக்கிறது என்னன்னா, எங்கே போனாலும் ஏன் பேச மறுக்கிறாரு? ஒருத்தர் பேசி தானே ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ல முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த முதலமைச்சர் நீங்கள் சொல்ற கரெக்ட், நீங்கள் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பேச மாட்டாரு விமர்சனம் வருதுன்னா, இப்போது ஒரு முதலமைச்சர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்கள் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் மாறி மாறி அதுலேருந்து விஜய் அவர்கள் திமுகலேருந்து ஒரு முதல்வர் ஆகிறாரு, அதிமுகலேருந்து முதல்வர் ஆகிறாருன்னா அந்த லெகசி வந்து கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் புதுசாக வரும்போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வருவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறாங்க தாவேக்கானா அது தவறு. ஓகே, முதலமைச்சரும் பேசல, அந்த ஒரு இஷ்யூ வரப்போ அமைச்சர்களும் பேசல, எம்எல்ஏக்களும் பேசலைன்னா அது முற்றிலும் தவறு. அது மக்களுக்கு பேராபத்து, அது ஏற்றுக்கிறோம். இங்கே அவர் பேசாமல் மற்றவர்களும் பேசுகிறாங்க, மற்றவர்களும் களத்துக்கு போகிறாங்கன்னா அது தவறு கிடையாது. மக்கள் பணி தொடருது. முதலமைச்சர் பேசி தான் மக்கள் பணி தொடர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, முதலமைச்சர் பேசுகிறாருன்னா திமுகவை குறித்து நல்லது பேசுவாரா, அதிமுகவை குறித்து நல்லது பேசுவாரா? பேச இப்போ முடியும். போதைப் பொருளை எக்ஸாம்பிள் எடுத்துரும். போதைப் பொருள் இந்த 60 நாளில் தான் வந்தது, தாவேக்கா மீது தான் தவறுன்னு முதல்வர் பேசுவாரா? இது எல்லாத்துக்குமே தெரியும்ல. போதைப் பொருள் எத்தனை வருஷமா இருக்குது, யார் ஆட்சி காலத்தில் வந்துச்சு, எந்த ட்ரெயின்லேருந்து கடத்திட்டு வந்தீங்க, ரேஷன் அரிசி எப்படி கடத்தப்பட்டுச்சு, எல்லாமே நம்ம செய்தி பார்க்குறோம்ல. இப்போ இதெல்லாம் அவர் எடுத்து வைக்கும் போது யாருக்கு ஆபத்து வரும்? அவர் பேச வைங்க, நீங்கள் பேசுங்கன்னு நீங்கள் சொல்கிறதும் உங்களுக்கும் ஒரு ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் நின்னா நடந்தாலே வைரல் ஆகுது. அவர் ஒரு விஷயம் திமுகவை குறித்து பேசிட்டாருன்னா உலகம் முழுவதும் வைரல் ஆகும். அதே 1 மாசம் ஓடுது. தீய சக்திங்கிற விஷயம் இந்த அளவுக்கு சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு பெரிய யுகமே ஓடும் அந்த மாதிரி. அப்ப நீங்க கரெக்டான நேரங்கள்ல அதை பாயிண்டா வைங்க, தேவையில்லாம இப்ப பாயிண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப சிக்குறது திமுக தான் சிக்கும், அதிமுக தான் சிக்கும். இப்ப எடப்பாடி ஏதாவது பேசுறாரா, நறுக்குன்னு எந்திரிச்சு ஒரு கோரிக்கை வச்சு நறுக்குன்னு உட்காந்துறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, அதாவது இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிருவோம். இல்லைங்க, அவருக்கு தெரியுங்க, ஏன்னா இங்க சிக்கல் இருக்கு. வணக்கம் வச்சது பாத்தீங்கல்ல, அது ஒரு மாதிரி தனியா பாருங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுமோ அது பேசினா எல்லாமே கரெக்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ணிக்கிறாங்க. அவரு எது பேசணுமோ அது பேசினா போதும். இப்ப அதே திமுக இருக்கக்கூடிய ஏவாவேலு முதலமைச்சருக்கு நிறைய திறமை இருக்குன்னு இன்னைக்கு பாராட்டியிருக்காருல்ல, அப்ப அது வர இருக்கணும்ல. அப்ப அவரே ஒத்துக்கிறாருல, முதலமைச்சருக்கு திறமை இருக்கு, அவர் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டாரு, சபாநாயகரும் சொல்லிட்டாரு. அப்ப உங்களுக்கே தெரியுதுல, அப்புறம் அவர் பேச்சுதான் இன்னும் நிரூபிக்கணுமா? போற போக்க பார்த்தா எல்லாருமே புகழ ஆரம்பிச்சிருவாங்க போல. இல்ல, ஆல்ரெடி புகழ்ந்துட்டாங்க நிறைய பேர், அது தொடர்ந்து புகழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு. என்னென்ன கிறிஸ்டி இப்போ திமுக அதிமுகனால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா குற்றங்கள் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு வந்தது விட்டதே அவங்க தான். அதனால அவங்க திரும்பி தாவேக்கா கேட்கும் போது அவங்க தான் சிக்குவாங்க. நீ பண்ணலன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க பதில் சொல்ல முடியாது. இப்ப அமைச்சர் சரத்குமார் கேட்டார்ல, அன்னைக்கு திமுக ஆட்சியில தானே இருந்துச்சுட்டு, இது தேவை. இந்த வாதம் ஏன் வைக்கிறீங்கன்னு நான் கேட்கல. வெளியில போய் ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உளறிட்டு போயிட்டாங்க. அது வந்து அதெல்லாம் சொல்றேன், ஏன் அந்த வாதம் வைக்கிறீங்கன்னு கேட்கறேன். அன்றைய தினம் அவர் வெறும் சரத்குமார் தானே, ஆமா, வெறும் ஒரு தாவேக்காவோட நிர்வாகி சரத்குமார் தானே. அந்த நிர்வாகிக்கு நீங்க சொல்ற வார்த்தைக்கு போதை பழக்கம் போச்சுன்னா அந்த நிர்வாகி எப்படி போதை வந்திருக்கும்? தாவேக்காவே உற்பத்தி பண்ணி கொடுத்துச்சா? இதுல என்ன வாதம்? இதெல்லாம் கடையில கிடைக்கிற பொருளா அது? இன்னுமே நீங்க சொல்றீங்க போதை பொருளுக்கு தடுக்கணும், இன்னும் அந்த குட்கா அந்த இது கையில தேய்ச்சி போடுறதுலாம் இன்னும் பல பேர் போட்டு தான் இருக்காங்க. திருவான்மியூர்ல அந்த பையன் இறந்து போன விஷயத்துக்கு அமைச்சர் நேரடியா போய் பாக்குறாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவரை வந்து கிளம்பும் போது பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா அமைதியா வந்துட்டு தலையை குனிஞ்சிட்டே உள்ள போய் கார்ல ஏறிட்டார். இது எப்படி வந்து மற்ற செய்திகளில் சொல்லப்பட்டது அப்படின்னா, அமைச்சரை துரத்தி அடிச்சிட்டாங்க, ஓட விட்டாங்க, மக்கள் கேள்விகளை தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவ்வளவு நாள் அதாவது இந்த 100 நாள்ல மக்கள் வந்து சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க. அது ஒரு வெளிப்பாடு தான் இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த சம்பவத்தில் அந்த 2 அமைச்சர்களும் பெற்றோர்களை வீட்டில் போய் பார்த்தார்கள். அந்த செய்தியை யாரும் சொல்லலை. பார்த்தார்கள் எல்லாம், அதெல்லாம் மாற்றுக்கத்தில் கோரிக்கையெல்லாம் வச்சுட்டாங்க. வெளியே வந்தவங்க அந்த ஊர் மக்கள், அந்த பொதுமக்கள் ஆக்ரோஷமான கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு அமைச்சரும் ராஜ்மோகனும் ஏதாவது திட்டிட்டு போனாங்களா? இல்லை, அமைதியாக கேட்டு போனாங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். ஓகே, என்னன்னா அந்த பிரச்சனையை அங்கே எழுவதற்கான முக்கியமான காரணம் தாவேக்கா எம்எல்ஏ. அன்றைக்கு அந்த மாணவன் இறந்த அன்னைக்கு அவர் போகலை, ஸ்பாட்டுக்கு போகல. எஸ், புரியுதா? இப்போ நான் தாவேக்கா அங்கே திருவொற்றியூரில் செந்தில் நினைக்கிறேன், அவர் வழக்கறிஞர் கூட. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த சூழலை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஏற்படுத்துறீங்க. நீங்க அன்னைக்கு போய் ஸ்பாட்ல போய் நின்று அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக நின்று போலீஸ் கிட்ட என்ன கேஸ் எப்படி ஃபைல் ஆகி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். 12 பேரை போய் கைது பண்ணியிருக்காங்க மாணவர்கள்லாம். எல்லாம் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோமா, நாளைக்கு அமைச்சர் வருவாருமா, இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அங்க போராட்டமே வந்திருக்காதுங்க. அது அரசுக்கு கெட்ட பேர் வராது, அமைச்சருக்கு கெட்ட பேர் வராது. இதை சட்டமன்ற உறுப்பினர்களும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மக்கள் பிரதிநிதி ஆயிட்டீங்க, இன்னும் வரைக்கும் நீங்க கட்சி நிர்வாகி கிடையாது. அவர் தலைமையில இருந்து போன் பண்ணணும், தலைமையில சொல்லணும், அப்பெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தாவேக்கா தான் கட்சி தான் அழியும். நீங்க ஸ்பாட்டுக்கு உடனே போகணும், மக்கள் பிரதிநிதி. அதுக்காக தான் உங்களுக்கு திருவொற்றியூர்ல ஓட்டு போட்டுருக்காங்க. திருவொற்றியூர்ல யாரு வேட்பாளர்னு தெரியாமலாம் வாக்களிச்சிருக்காங்க. இது உண்மை, அங்க இருக்கக்கூடிய மக்களை சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அதை கடந்து நீங்க அங்க பணியாற்றணும். நீங்க போகாதனால தான் அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்குது. நீங்க ஸ்பாட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கணும். நான் ஒரு சேனல்ல பேசி விமர்சனம் அதுக்கப்புறம் எண்ணூர்ல அந்த மீன் கடற்படுகைகள்ல மீன் செத்து கிடக்குறது போயிருக்காரு. அங்க போனாரு, உடனே போனாரு. இதை நம்ம பாராட்டுறோம். ஒரு இந்த விஷயம் நடப்பதற்கு முன்னே நீங்க போதீங்க, விமர்சனம் வருவதற்கு முன்பு தாவேக்கா எம்எல்ஏக்கள் செய்யாதீர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் நேர்ல போய் பார்த்த விஷயம் உண்மையிலேயே வந்து கிரேட் தானே. இந்த டைம்ல ஒரு அமைச்சர்கள் பாக்குறதுங்கிறது பார்த்துதான் ஆகணும், மாற்றுக்கிறது. அந்த கோயம்புத்தூர் விஷயத்திலயுமே நான் சொன்னேன், அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க வந்து விமர்சனம் போனீங்கன்னா திமுக அதிமுக மாதிரி ஆயிருவீங்க. வருவதற்கு முன்பே நீங்க உங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுவும் கூட்டத்தை பார்க்கலாம். அதுவும் நான் சொல்லிட்டு போனா இல்ல, அதுல வந்து நீங்க எதிர்கட்சிலாம் வருவான், இந்த கும்பல் எல்லாம் வருவோம், அதெல்லாம் நடக்கும். நேத்து வந்து திரும்ப விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கொஞ்சம் கூடுதலா அப்படின்னும் போது 30,000 வந்து 40,000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது விவசாயிகள் ஏற்கனவே பண்ணதுக்கே நிறைய இடங்கள்ல இந்த கரும்புக்கு குவிண்டாலுக்கு 4,000 ரூபாய் போதே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் போதுமானதா இருக்குமா அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுவும் பத்தாது, இன்னும் நீங்க பண்ணுங்கன்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எவ்வளவு வேணா பண்ணலாங்க, முழுமையான தள்ளுபடி கூட பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டின் நிதிநிலை சுமை எப்படி இருக்கு? 10 லட்சம் கோடியே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வச்சுட்டு போயிட்டீங்க. அப்ப அந்த கடன் சுமை மேலும் அதிகரிக்க கூடாது. அதுல தாவேக்கா உறுதியா இருக்கு. அந்த 10 லட்சம் கோடியில வெறும் ஒரு 1000 கோடியாவது குறைத்து காண்பிக்கணும்னு தாவேக்கா உறுதியா இருக்காங்க. அப்படின்னா பாயிண்டா தான் நகர்த்துறாங்க. இன்னைக்கு பட்ஜெட்லயும் பெருசா வந்து அப்படியே அள்ளி வீசிட்டு கடன் ஆக்கிட்டு போல, கரெக்டா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதை வரவேற்கிறோம். பட்ஜெட்டை குறித்து பெரிய அளவுல விவாதமாச்சாங்க ஏன்னா சொல்ல முடியாது. திமுக ஆதரவாளர்களே பாராட்டினாங்க, மக்களுக்கு மேல வரி சுமை இல்லாத ஒரு பட்ஜெட்னு பாராட்டினாங்க. நீங்க வந்த உடனே முதல் பட்ஜெட்ல அள்ளி வீசுறீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம். என்ன அப்படி அள்ளி வீசுனீங்க? அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, கேட்க விட்டுட்டீங்க. இப்போ ஒரு 1000 ரூபா கொடுங்க, அப்புறம் 2000 ரூபா கொடுங்க, அப்புறம் 2500 கொடுங்க. இல்லைங்க, அவங்க பண்ணுவாங்க. எங்கேயாவது தாவேக்கா நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களா? அவர் அதுக்கு தான் முதல் நாளே சொல்லிட்டாரு, கடன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு சொல்றாரு. ஒன்னொன்னா பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரைட், நீங்க அள்ளி கொடுத்துட்டீங்க, என்னங்க பண்ண முடியும்? அப்புறம் 15,000 கோடி வருவாய் இருக்குன்னு மறைவச்சு சொல்றாரு. அந்த வருவாயை பற்றி விளக்கமும் சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் இருக்கா? எதுவுமே இல்ல. நான் என்ன கேட்கிறேன், வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி தாக்கல் பண்றாரு. யாரு? அமைச்சர் வினோத் அவர்கள். தாக்கல் பண்ண பட்ஜெட்லயே வேளாண் பட்ஜெட்டை குறித்து வந்த விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, பதில் நான் சொல்றேன். அந்த விவசாய சங்கத்தினர் எல்லாருமே பாராட்டாங்க. அவங்க வைத்த ஒரே கோரிக்கை முழு கடன் தள்ளுபடி மட்டும் தான். வேற எதுவுமே வேற இந்த வேளாண் பட்ஜெட் மிக அருமைன்னு சொன்னது இந்த விவசாயிகள். யாரு? திமுக அதிமுக காலங்களில் எதிர்த்த போராட்டம் நடத்திய விவசாயிகள் இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் பாராட்டியிருக்காங்க. இந்த விஷயமும் நம்ம சொல்லணும். இன்னொரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமிக்க இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. வேளாண் டெண்டர் அறிவிக்கப்பட்ட தேதி 6ஆம் தேதி. 13ஆம் தேதி விவசாயிகளுக்கு ஒரு ஆர்டர் போகுது, ஆணை போகுது. என்னன்னா, காய்கறிகள் பந்தல் அமைக்கும் திட்டத்திற்கு கீழே ஹெக்டருக்கு 3 லட்சம் ரூபாய் அமல்படுத்தியிருக்கு தமிழ்நாடு அரசு. வந்து வாங்கிக்கோங்கன்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க. நான் அந்த வீடியோ ஆதாரமும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு விவசாயி கண்ணீர் மல்க கொடுக்குறாரு. எங்க 6ஆம் தேதி பட்ஜெட்டுங்க, 13ஆம் தேதி பேப்பர் வந்துருச்சுங்க. 6க்கும் 13க்கும் 6 நாள் தான், ஒரே வாரம்ங்க. நீங்க எந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, 1 மாசம் ஆகும். அதிகாரிகள் எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு விவசாயிகளுக்கே லெட்டர் போயிருக்கு. அப்ப இது மாற்றம் இல்லையா? இது பெருசா பாக்குறீங்களா? பாக்கலையா? அப்ப இது குறித்து நீங்க பாராட்டி இருக்கணுமா இல்லையா? சட்டசபையில யாராவது எந்திரிச்சு பாராட்டினீங்களா? முன்னாள் விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர்கள் யாராவது எந்திரிச்சு பாராட்டினீங்களா? குறை சொல்றதுக்கே 10 பேர். இப்ப அந்த விவசாயி பாராட்டி ஒரு வீடியோ போறாருல்ல, இதை பத்தி நீங்க யாராவது பேசுனீங்களா? நீங்க சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? கரும்புக்கு 4,000 டன் நீங்க கொடுத்தீங்களா? நெல் கொள்முதல் கொடுத்தீங்களா? 2,500 ரூபாய் டன்னுக்கு கொடுத்தீங்களா? கொடுக்கல. இன்னைக்கும் கரும்பு, நெல்லு, மஞ்சளுக்கு ஒரு ஆதார விலையை பிக்ஸ் பண்ண முடியலங்க திமுகனால. இல்ல, எனக்கு இதுல டவுட் என்னன்னா, நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா விவசாயிகளுக்கு மட்டும் இப்ப கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு கரும்புக்கு நீங்க சொன்ன மாதிரி டன்னுக்கு வந்து 4,000 ரூபாய், இது திமுக அதிமுக பண்ண முடியல, ஆனா தாவேக்கா பண்ணுதுன்னு சொல்றீங்க.
இன்னொரு பக்கம் அமைச்சர் வில்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியிலேருந்து வந்த அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 15,000. அதெல்லாம் சரியா பண்றாங்க கிறிஸ்டி. நீங்க சரியா பண்ணும்போது எதுவுமே செய்யலாங்க. நான் கேட்கறது, நீங்க சீனியர் பார்ட்டி தான், சீனியராக எல்லாரும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவங்க தான். விவசாயிகளோட நலன்ல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்னு நான் கேட்கறேன். பணம் வந்துட்டு தான் இருக்கு, ஏன் நீங்க நிறைவேற்றலன்னு நான் கேட்கறேன். இன்றைக்கு ஒருத்தர் வந்து இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இவ்வளவு விஷயங்களை கொண்டு வராரு, இன்னைக்கு 6 நாள்ல பேப்பர் பாஸ் ஆகுதுன்னா இது மாற்றமா மாற்றம் இல்லையா? இந்த மாற்றத்தை தான் விவசாயிகள் எதிர்பார்த்தாங்க, இந்த மாற்றத்தை தான் இந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதை ஏன் பாராட்ட மாட்டீங்கன்னு கேட்கிறேன். இது எல்லாம் தான் உங்கள் தோல்விக்கு காரணம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் இவிஎம்லயே நோட்டா சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்ப காரணங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களால 5 வருஷத்துல நெல்லுக்கும் கரும்புக்கும் மஞ்சளுக்கும் ஒரு ஆதார விலையை பிக்ஸ் பண்ண முடியலன்னா ஏன் பிக்ஸ் பண்ண முடியல உங்களால? நீங்க சீனியர் தானே. இன்றைக்கு தாவேகா அதை கையில் எடுத்திருக்கு. ஏனால் மஞ்சள் குறித்து ஈரோடிலேயே செங்கோட்டை நடத்திய முதல் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு, மஞ்சள் குறித்து பேசியிருக்காரு. அந்த ஏரியால மஞ்சள் வந்து அதிகம் ஏன் தெரியுமா பேசினாரு? அன்றைக்கு உங்களால ஆதார விலையை பிக்ஸ் பண்ண முடியல, இன்னைக்கு தாவேகா அதை செயல்படுத்த போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நடுக்கம் வருது, பயம் வருது. நம்மளால பண்ண முடியாததை மேடையில ஏறி பேசி அதை நிரூபிச்சுட்டாரே விஜய்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே அடியா தான் என்னங்க பண்றது? ஒண்ணுமே. அதுதாங்க சொல்ல வர. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அமைதியா இருங்க ஒரு 8 மாசம் இல்ல 1 வருஷம். நீங்க சொன்னது மாதிரி தாவேகா நெரேட்டிவ்லையும் ஃபேக் நியூஸ்களையும் ஆட்சிக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு துணி கடையில உங்களால பிடிச்ச அளவுக்கு துணி வாங்க முடியும். அந்த துணி வாங்கி போட்டு யூஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த கடைக்கு போவீங்க. சரியா அது யூஸ் ஆகல அப்படின்னா அந்த கடைக்கு போவீங்களா? போக மாட்டேன், வேண்டான்னு ஒதுங்கிடுவோம். இது நார்மலா ஒரு மக்களுக்கு ஏறக்கூடிய. கண்டிப்பா நம்ம எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணாலும் வேணாம் தான். இங்க தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரா விஜய்? இல்ல அப்படி எதுவும் கிடையாது. 5 தாவேகா நிரந்தரமா ஆட்சி அமைக்க போகுதா? 5 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு. அதுவும் 5 வருஷம் போயிடுமோன்ற பயத்துல போயிட்டு 5 வருஷத்துக்கு தானே. நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நெரட்டிவ், ஃபேக் நெரட்டிவ், இப்பயும் நெரட்டிவ் பண்றாங்கன்னு இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வருதுல்ல, கண்டிப்பா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். நீங்க சரியான அரசியல் பண்ணியிருந்தா நீங்க மீண்டும் தொடருவீங்க பழையபடி. இல்லை அப்படின்னா மீண்டும் இவங்க தொடருவாங்க தாவேகா. அப்புறம் ஏன் உங்களுக்கு அவசரம்? இல்ல எதிர்கட்சி பண்ணுதா? நான் என்ன கேட்கறேன், ஏன் அவசரம் கேட்கறேன். ஏன் அவசரம்? திமுக அந்த முயற்சியில இருக்கான்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் ஆட்சி பிடிக்க போறோன்ற அந்த முயற்சி இவர் இருக்காருல்ல, நாம் தமிழர் கட்சி வர போறீங்களா? அதெல்லாம் பிடிச்சிருவாங்க அவரு. ஆமா, நான் என்ன கேட்கிறேங்க, அவர் நிரந்தர முதலமைச்சரும் கிடையாது, நிரந்தரமா தாவேகாவும் ஆட்சி அதிகாரத்தில் வருது. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அச்சம்? அமைதியாக இருங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் 2031 யார் முதலமைச்சர் அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு கேக்குறேன். அப்ப அமைதியா இருங்க. உங்களுடைய ஆட்சி காலங்கள்ல நீங்க கனிமூலை குறித்து நீங்க எல்லாம் பேசுறீங்க. உங்களுடைய ஆட்சி காலங்கள் நடிச்சது நானே இப்ப நான் படிச்சு காமிக்கிறேன், பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் நடந்தது. தூத்துக்குடியில மணல் கொள்ளையை தட்டி கெட்ட விஏஓ வெட்டி படுகொலை நடந்துச்சு திமுக ஆட்சி காலங்கள்ல. ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கபாண்டியன் ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னன்னா கனிமவளம் குறித்து, திருட்டு குறித்து யாரும் புகார் சொல்லக்கூடாது, இது நடந்துச்சு. பட்டுக்கோட்டை டிஎஸ்பி மிரட்டிய அண்ணாதுரை எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ யார் தெரியுமா? கடந்த முறை 21 அவர் தான் எம்எல்ஏ. இப்போ என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? 26ல சுத்தி தாவேகாக்கார எம்எல்ஏ எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவருக்கு உடனே பயம் வந்துருச்சு. பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போற வழியில ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை தூர்வாருவதற்கு, கட்டமைப்பதற்கு தனியார் ஃபவுண்டேஷன் மூலியமாக ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்துறாங்க. அதுல தாவேகா மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன் அண்ணாதுரை அண்ணன்ட்ட, நீங்க கடந்த 5 வருஷம் அந்த தொகுதியில தானே எம்எல்ஏ, 5 வருஷமா அந்த ஏரி பக்கமே நீங்க போலையா? இது நான் கேட்கல, பட்டுக்கோட்டை அதெல்லாம் பட்டதுல சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படியே கேட்டா என்னங்க பண்ண முடியும்? கேட்கதான் செய்வாங்க. இப்போ நீங்க கூட்டு வந்து விமல் ஃபவுண்டேஷன், விமல் ராகவன் வச்சு நீங்க பண்றீங்க, ரைட்டு, சந்தோஷம், மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தனியார் ஃபவுண்டேஷன் நாளைக்கு மீண்டும் சீரமைக்க அவர் வரணுமா, இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க வரணுமா? நம்ம கிட்ட இவ்வளவு ஸ்டாஃப் இருக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு அரசு அதிகாரிகள் இருக்காங்க, இவ்வளவு அரசு இயந்திரங்கள் இருக்கும்போது இதை விட நம்ம தனியார் கிட்ட கொடுத்து நீங்க அந்த ஏரியா தூர் வாங்கணுமான்னு நான் கேட்கறேன். 5 வருஷம் போகாம இப்ப என்ன புதுசா நீங்க தூர் வர்ற வேலை எடுக்கிறீங்க? எம்எல்ஏங்க வேலை செய்யணும்ல. ஆனா அந்த எம்எல்ஏ தான் என்ன பண்றாரு, பட்டுக்கோட்டை டிஎஸ்பி மிரட்டுறாரு, நீங்க வழக்கெல்லாம் போடாதீங்க, இந்த மாதிரிலாம். இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியோ எல்லாமே தரேன் உங்களுக்கு, நியூஸாவே தரேன். அதே போல சமூக ஆர்வலர் ஒருத்தர் ஜகுபர் சாதிக்னு ஒருத்தர் வெட்டி படுகொலை. ஆமா, இதெல்லாம் திமுக ஆட்சி காலங்கள்ல கனிம வளங்களுக்காக நடந்த கொலைகளும் கொள்ளைகளும் முறைகேடுகளும் இப்ப நடக்கலன்றீங்களா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், கனிமூலை கொள்ளை குறித்து இல்ல கனிமூலை திருட்டு குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கை தாவே காட்சிகள் எல்லாம் ஒரு கொலை நடந்துச்சா சொல்லுங்க. ரீசெண்டா
இந்த 100 நாள்ல நடந்திருக்கா? அவர் தான் தடை போட்டிருக்காரு வெளி மாநிலங்களுக்கு அப்ப போக. இது மாற்றம் தானே? மக்கள் இதை தானே எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னும் நடக்குதாங்க, கன்னியாகுமரிலாம் நடக்குது. நேத்து கூட கமெண்ட் போடுங்க என் வீடியோ கீழே ஒரே ஒரு விஷயம், அது பழைய அக்ரிமெண்ட் படி இங்க நடக்குது. 2023 டெண்டர் முடிஞ்சதை 24 அள்ளுனாங்க, ஒரு வருஷம் இடைவெளியில. அதனாலதான் ஜகுபர் சாதிக் கொலை செய்யப்பட்டார். டெண்டர் கொண்டு வந்ததே கருணாநிதி தான், தெரியும்ல. நீ போட்டுறா இன்னைக்கு ஆமா. சட்டமன்றத்துல பேச அதெல்லாம் நம்ம டெண்டர்ன்ற விஷயத்தை கொண்டு வந்தது அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். கொடியேற்ற காரணமே ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நம்ம குறையறது சொல்லலையே. நான் சொல்றது, உங்களுடைய ஆட்சி காலங்கள் இவ்வளவு அவலங்கள் நடந்துச்சு. இன்றைக்கு வந்த உடனே கனிம வள கொள்ளையை தடுப்பதற்காக 3 மாத கால இடைக்கால தடை கொடு. உடனே கேரளா முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு அப்படின்னா இது மாற்றம். இப்போ 1-2 போகுது. அது நான் விசாரிச்ச உடனே சொன்னாங்க, இல்ல பழைய டெண்டருடைய அந்த டேட் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல முடியும். அந்த லாரிகள் மட்டும் தான் அள்ளிட்டு போறாங்க. அது மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இன்னும் 100% முழுமையாக அல்லல. ஓகே, அது ஒரு பொய் செய்தி. இப்படிதான் போயிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு ரிசல்ட் தெரியுமா நமக்கு? ஏன்னா இப்ப 3 நிச்சயமா மாசம் தடை தெரியுங்க. போட்டிருக்காங்க. ஏங்க இன்னும் பல டெண்டர் இன்னும் கனிம வளங்களுக்கு ஆரம்பிக்கவே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், சட்டம் கொண்டு வந்தீங்க, சட்டம் சரியாக செயல்பட தீர்மானிச்சீங்களா, போய் கண்காணிச்சீங்களான்னு நான் கேட்கறேன். சட்டம் வந்து மக்களுக்கு தாங்க, நமக்கு. அங்கதான் முறைகேடு. அதை தான் தாவேகா சுட்டி காட்டுது. இப்போ அதுக்கெல்லாம் பதில் இல்லை. நானே சாட்சி, நான் பார்த்திருக்கேன். அதை இரவு 8 மணி ஆச்சுன்னா எப்படி இதெல்லாம் கொள்ளைய போச்சு சொல்றேன். இரவு 8 மணி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீம் போவோம். அந்த டீம் போயிட்டு மணலை வந்து அள்ளி மணலா குவியலா குமிச்சிருவாங்க. ஓகே ஓகே. 12 மணிக்கு ஒரு டீம் போவோம். அந்த டீம் என்னன்னா சாக்கு போட்டுக்கிட்டே வருவான். ஓகே. இன்னொரு டீம் வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு அள்ளி இந்த சாக்குல அள்ளி போட்டுருவான். அள்ளி கட்டி ரெடியா வச்சிருவான். இந்த டிவிஎஸ் வீட்டில போறோம் ஃபைனல் டக்குன்னு எடுத்துட்டு வந்து போட்டு வண்டி டக்குன்னு எஸ்கேப் ஆகும். ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணி. அது எப்படி தனிநபர் அள்ளுவதற்கான உரிமையை கடைபிடிக்க முடியும்? தனிநபர் மணல் அள்ளுனா அவன் நைட்ல திருத்தனமா அள்ள போறான். இங்க முறைகேடு இருக்குன்னு சொல்றான். அந்த முறைகேடை கட்டுப்படுத்துது தாவேகா. அது இவங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப எல்லாமே தாவேகா பண்ணிருச்சுன்னா அடுத்த முறை தாவேகா வரல அப்படின்னா மக்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏங்க மல்ல விஜய் இதை செஞ்சாரு, ஏன் நீங்க செய்ய முடியலன்னு கேட்டாங்கன்னா, என்னடா நம்ம ஒண்ணு பழகி வச்சோம், இவனுக்கு புதுசா இவர் வந்து பழகி வச்சுட்டு நம்ம கேட்கறான். இந்த அச்சம்லாம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு. நான் மக்களோட மனநிலையில இருந்து பேசுறேன் கிறிஸ்டின். லஞ்சம் வாங்குற மேட்டரே பாத்தீங்கன்னா, அதிகாரிகள் லஞ்சம் வாங்காதீங்க, அதுவும் பணத்தை கொண்டு வராதீங்கன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. இது நான் வந்து வரலாற்றுல நான் பார்த்ததே இல்லை. நான் பிறந்ததுல வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா லஞ்சம் கொடுக்கணும் இல்ல. நேத்து கூட ரெவன்யூ ஆபீஸ்ல அப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. ரெவன்யூ ஆபீஸ்ங்க, அது ரெவன்யூ ஆபீஸ் வைக்கிறாங்க, பணம் கொண்டு வராதுன்றாங்க. எனக்கு புரியல. ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஏன் ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது? இல்ல நடக்குது, நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது இல்லங்க. அதாவது நேத்து கூட பரந்தாமன் அவர் சொல்றாரு, ஏதோ 1-2 இடத்துல வந்து திடீர்னு நீங்க ரைடு போறீங்க நடக்குதுன்றதுக்காக. திடீர்னு எங்க ரைடு போறீங்க? திடீர்னு அதாவது வந்துட்டு போய் ஏங்க டெய்லி வந்து ரைடு போயிட்டு இருக்குங்க டிவிஎஸ்சி. பெரிய மாற்றங்க. ஒரே மாவட்டத்துல ஜிபேல மட்டும் 66 லட்சங்க. இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா நான் பேசுறேன். ஒரு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில மட்டும் 66 லட்சம் ஜிபேல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. லஞ்ச பணம் 100 நாள்ல இத்தனை கோடி ரூபாய் ரைடுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகாரிகளை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா இது சாதனை இல்லையா? நீங்க இத்தனை வருஷம் போனீங்கல்ல, இத்தனை வருஷம் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உங்க 5 வருஷத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, பிடிப்பட்ட பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, எத்தனை அதிகாரிகளை சிறைப்படுத்தீங்க, எத்தனை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணீங்க, எத்தனை அதிகாரிகள் சஸ்பெண்ட் முடிஞ்சு வந்தாங்க, புள்ளி விவரத்தோட பரந்தாமனை பேச சொல்லுங்க பாப்போம். பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க நடத்துங்க. ஏவா மேல அறப்போர் இயக்கம் போட்ட வீடியோ ஃபேக் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப பரந்தாமனுக்கு சவால். ஃபேக்குன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் சொல்றேன். ஜெயராமன் நேரம் வீட்டுக்கே போயிடுவேன். நான் சொல்றேங்க. இப்ப நான் தான் சவால் கொடுக்குறேன்ல. மற்றதுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா, அமைச்சர் விரல் சுப்புனாரு, அதை பண்ணாரு, டவுசர் போட்டாருன்னு சொல்றீங்களா? இப்ப இந்த அறப்போர் இயக்கம் கொண்டு போய் வீடியோவே போட்டுருக்காரு. ஜெயராமன் அந்த பகுதிக்கு போயிட்டு இந்த வீடியோ முற்றிலும் போய் அப்ப ஜெயராமன் வந்து தாவே கட்ட பணம் வாங்கிட்டு இந்த வீடியோ போடுறாரு. இதுல எந்த வித உண்மையும் இல்லைன்னு பரந்தாமனுக்கு பிரஸ் மீட் சந்திக்க தைரியம் இருக்கா? இது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம அடுத்த நேர்காணல சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் நினைச்சுன்னா அளக்கிற மீட்டரோட போயிடுவார் ஜெயராமன் நேரம். இங்க வா, நான் காட்டுறேன். அங்க அவர் கொடுத்த புகார்ல தாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் ரைடு வந்துச்சு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நேர்காணலுக்கு நன்றி. நன்றி கிறிஸ்டி.